நான் இன்னைக்கு குறி வச்சிருக்கிறது இங்க இருக்கிற மாடர்ன் சிட்டி பப்ளிக் ஸ்கூல். தேவையில்லாத வேஸ்ட் பொருளெல்லாம் எப்படி விக்கிறேன்னு பாருங்க. என்னோட புத்திசாலித்தனத்தால நான் கை நிறைய சம்பாதிக்க போறேன். வாங்க வாங்க குழந்தைங்களா, இங்க என்ன பொருள் இருக்குன்னு பாருங்க. என் கடையில கிடைக்காத கேஜெட்ஸே கிடையாது. வாங்க வாங்க வந்து பாருங்க, உங்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். வாங்க குழந்தைங்களா, வாங்க வாங்க. வாங்க, என்ன கேஜெட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதெல்லாம் வேண்டாம்ப்பா, ஸ்கூலுக்கு லேட் ஆகிடும். என்ன பினாக்கி நீ, கம் ஆன். 1-2 கேஜெட் பார்க்கறதுல டைம் ஆகாது. ஓகே, சரி பார்க்கலாம். வாவ், வாங்க குழந்தைங்களா வாங்க. வெல்கம் குழந்தைங்களா, வெல்கம். அங்கிள், உங்ககிட்ட எந்த மாதிரி கேஜெட்ஸ் இருக்கு? என்ன மாதிரியான கேஜெட்ஸ் இருக்கு நான் கேக்குறீங்க என்கிட்ட நீங்க? வித்தியாசமான கேஜெட்ஸ் பேர கூட சொல்லுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு அதை தரேன். இல்ல இல்ல அங்கிள், அது என்னது? அது அங்க இருக்குல. எல்லாருக்கும் இருக்கு குழந்தைகளா, எல்லாருக்கும் இருக்கு, கண்டிப்பா தரேன். ஏய் நீ என்ன பண்றீங்க? ப்ளீஸ் எனக்கு அந்த பளபளக்கிற ட்ரம்பட் வாங்கி கொடு. பாத்தியா, யார் வாசிச்சாலும் டியூன் நல்லா வரும்னு போட்டிருக்காங்க. அதனால எனக்காக அதை வாங்கி கொடு ப்ளீஸ். பாத்தியா பினாக்கி, பாத்தியா எவ்வளவு சூப்பரா வாசிக்குதுன்னு. ப்ளீஸ் எனக்காக வாங்கி கொடு ப்ளீஸ். இது ரொம்ப நல்லா இருந்துச்சுல. இத பாருங்க, இது ஒரு பேசுற ஆடு. இந்த ரோபோ ஆடு நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லும். அப்படியா? என்ன கேட்டாலும் சொல்லுமா? நான் நம்ப மாட்டேன், கேளுங்க. ஓ அப்படியா? இப்ப பாரு ரோபோ கோட், சார் கிட்ட பேசி காட்டு. ஜூனுக்கு முன்னாடி என்ன மாசம் வரும்னு சொல்லு பாப்போம். இந்த மாதிரி கேஜெட்ஸ் எங்க வேணாலும் கிடைக்கும். டீச்சர் என்ன ஹோம்வொர்க் சொன்னாலும் அதை அப்படியே செய்யற கேஜெட்ஸ் கிடைச்சா தானே சூப்பரா இருக்கும். ஏன் கிடைக்காது? என்ன பொறுத்த வரைக்கும் என்கிட்ட கிடைக்காத பொருளே கிடையாது. என்ன நம்புங்க. நிஜமாவா? கொடுங்க கொடுங்க, எனக்கு அந்த பென் வேணும். இந்த மாதிரியான கேஜெட்ஸ் கப்பு டெய்லி பண்ணிட்டு தான் இருக்கான். அதுவும் இந்த மாதிரியான ஷாப்ஸ் நம்பவே கூடாது. இவங்க மக்களை ஏமாத்தி தான் பொருள்லாம் விக்கிறாங்க. இதோ பாரு குழந்தைங்களா, அதிசய பூ. இத வச்சுக்கிட்டு நீங்க எங்க வேணாலும் பெயிண்ட் பண்ண முடியும். வாவ், அங்கிள் எனக்கு இந்த பூ வேணும். இந்தா பாப்பா. கப்புக்கு முன்னாடி நான் அந்த ட்ரம்பட்டை வாங்கிட்டு போய் நான் தான் பெரிய ஆளுங்கிறத அவன் கிட்ட காட்ட போறேன். எப்படி என்னோட ஐடியா? ஓகே சரி. கொடுங்க கொடுங்க, எல்லா கேஜெட்ஸையும் உங்களுக்கு கொடுக்க தான் நான் வச்சிருக்கேன். கை நிறைய பணம் வந்துருச்சு. வேஸ்ட் பொருள் எல்லாம் இப்படிதான் வித்து பணம் சம்பாதிக்கணும். வேஸ்ட் பொருள் எல்லாம் வித்துட்டேன், நான் இப்ப பணக்காரன் ஆயிட்டேன். 100, 200, 300, 400. இந்த இடத்துல என்னோட வேலை முடிஞ்சது. நான் உடனே அடுத்த இடத்த பார்த்து கிளம்பணும். என்ன பண்றீங்க? உங்களுக்கு புத்தியே வராதா? போய் அவங்க இடத்துல உட்காருங்க. எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க? இது என்ன கிளாஸ் ரூமா இல்ல மார்க்கெட்டா? பசங்களா, நேத்து நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன்ல, சேவ் வாட்டர் ஒரு எஸ்ஸே எழுதிட்டு வர சொல்லியிருந்தேன்ல, எழுதுனதை எடுத்து காட்டுங்க சீக்கிரம். இல்லன்னு வைங்க, எல்லாருக்கும் நீங்க பயங்கரமா பனிஷ்மென்ட் கொடுப்பீங்க. புரிஞ்சதா? ஆகட்டும். பினாக்கி, நீ ஹோம்வொர்க் பண்ணிட்டியா? ஏய் ஷண்டு, நீ இன்னும் ஹோம்வொர்க்கே பண்ணலையே. சரி, ஹோம்வொர்க் பண்ணலனா இப்போ என்ன? சரி, இப்போ என்ன பண்ண போற? நீ ஒண்ணு டென்ஷன் ஆகாத சிண்டு. இங்க பாரு, உடனே பண்றேன். அதுவும் ஒரே நிமிஷத்துல என்னோட ஆட்டோமேட்டிக் ஹோம்வொர்க் பெண்ணால. ஐயோ, என்ன இந்த பெண்ணால ஹோம்வொர்க் எழுத முடியல? இதுல இருந்து தண்ணியா வருது. இதுல இன்னும் தண்ணி ஊத்தணும் போல இருக்கே. ஷாண்டோ, என்னாச்சு? உன்னோட ஹோம்வொர்க்கை காட்டு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திய பாக்குறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற சாண்டோ? தண்ணிய சேவ் பண்ணணும்னு சொன்னேன், வேஸ்ட் பண்ண ஒண்ணும் சொல்லல. எழுதிடு. அச்சோ, காஞ்சிடு ப்ளீஸ். ஏன் இப்படி பண்ண சாண்டோ? சாரி சார், சாரி. வா, பிரின்சிபல் சார் ரூமுக்கு வா. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. முஃப்தி சந்தோட வாட்டர் பென் அதோட வேலையை காமிச்சிருச்சு இல்ல?
ஆமா அது ஷண்டுவோட ஹோம்வொர்க்க பண்ணவே இல்ல. ஆனா தீரு சார தண்ணியால நினைச்சிடுச்சு. நீயும் உன்னோட கேஜெட்டை செக் பண்ணு, அதுல பூதம் தெரியும்னு சொன்னார்ல. மிண்டு, இந்த ஸ்கூல்ல பூதமே இல்லைன்னு தானே எனக்கு தோணுது. என்கிட்ட கூட நான் தான் பாக்குறேன். இரு நான் பாக்குறேன். மாமே காப்பாத்துங்க. இந்த சிண்டு எந்த பூதத்தை பார்த்து இப்படி ஓடுறான்? என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த முஃப்தி சந்த் கிட்ட வாங்கின கேஜெட் சரியே இல்ல. இது ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? கடைக்காரர் இத ஒர்க் பண்ண வச்சு தானே காமிச்சாரு. இது வேஸ்ட் கேஜெட் பா. டிம்பி இத இங்க கூட இத எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் சொல்றேன். இத நான் ஒர்க் பண்ண வச்சு காட்டுவேன். சரி சிண்டு, நான் இப்போ உனக்கு புது மேஜிக் காட்டுறேன் பாரு. இந்த சிண்டுவும் மிண்டுவும் ரொம்ப வித்தியாசமானவங்கல்ல. ஐயோ உன்னை இல்ல மிண்டுவ சொன்னேன். சுஹேல், இந்த ரோபோட் ஆடு மேமேண்டா சொல்ல போகுது, வேற எதுவும் சொல்லாது. இந்த முஃப்தி சந்த் கொடுத்த கேஜெட்ஸ் எல்லாமே வேஸ்டான கேஜெட்ஸ் தான். இங்கேயே இந்த நிலைமைன்னா வீட்ல ஹாப்பி என்ன பண்ணிட்டு இருப்பான்? போதும் நிறுத்து ஹாப்பி. முஃப்தி சந்தோட கேஜெட்ஸ் எல்லாமே வேஸ்ட் தான். இதுவும் கூட தான். நம்மள மட்டும் இல்ல, எல்லாரையும் ஏமாத்தி இருக்கான். என்ன ஏமாத்திட்டானா? இங்க பாத்தீங்களா, இது எல்லாமே கேஜெட்ஸோட வேலை. இல்லனா ஹாப்பி மாதிரி ஒரு மியூசிஷியனால. பினாக்கி பிரச்சனை ட்ரம்பட்ல இல்ல, இவனுக்கு தான் வாசிக்க தெரியல. என்னவா இருந்தாலும் சரி, யாராவது பூதங்களை இன்சல்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பூதங்கள் மேல பயமே இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அவனுக்கு சரியான பாடத்தை சொல்லி தரணும். முறுக்கு மீச. கிடைச்சிட்டான். அவனுக்கு இப்பவே நான் சரியான பாடத்தை சொல்லி தரேன். அங்கிள் சூரி, அவ என்ன நல்லா ஏமாத்தி இருக்கான். என்ன நான் தான் அவனுக்கு சரியான பாடம் சொல்லி கொடுக்க போறேன். சரி, ஆனா கேர்ஃபுல்லா இருங்க. கவலைப்படாதீங்க அங்கிள், நாங்க பாத்துக்கிறோம். 100, 200, 300, 400, 500, 1000. இன்னைக்கு மாடர்ன் சிட்டி ஸ்கூல் பசங்களை நான் நல்லாவே ஏமாத்திட்டேன். இப்ப நான் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். தினமும் நான் நிறைய பேரை ஏமாத்தி பணக்காரனாக போறேன். முஃப்தி அங்கிள், உங்களோட எந்த கேஜெட்ஸும் ஒர்க்கே ஆகல. நான் என்ன பண்றது? என்னோட பாலிசி படி நான் ஒரு தடவை வித்த பொருளை திரும்ப வாங்குற பழக்கமே கிடையாது. கண்டிப்பா நீங்க ஒரு திருடன் தான். ஆமா, கிளம்பு இங்க இருந்து, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இவரோட பொருளை வச்சு இவருக்கே பாடம் சொல்லி தரலாமா ஹாப்பி? அங்கிள், அங்க பாருங்க உங்க கோட். அட, என்னோட கோட் எங்க போச்சு? என்ன தானப்பா நீ தேடிக்கிட்டு இருக்க? கோட் எப்படி தானா பறக்குது? முஃப்தி சந்த். ஐயோ, இந்த ஆடு எப்படி பேசுது? யாரு? முஃப்தி சந்த். என்ன இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஐயோ, இந்த ரோபோட்டும் பேச ஆரம்பிச்சிருச்சு. கண்ணாடியா? இது என்னோட ட்ரிக் தானே. பூதம், பூதம்.
என்ன காப்பாத்துங்க இங்க இருந்து என்ன போக விடு என்ன காப்பாத்துங்க பணம் பணம் என்னோட பணம் இது அட இதெல்லாம் என்னோட பணம் 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 என்னோட பணம் வேணும்னு கேக்குறேன். ஓடுங்க 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 அங்கிள் நான் கேள்விப்பட்டேன் பூதங்க ஒரு வாட்டி பிடிச்சிருச்சுன்னா திருப்பி விடாது கதவை திறந்துரு என்ன விட்டுரு என்ன விட்டுரு கேஜெட் திருப்பி வாங்குவியா மாட்டியா கண்டிப்பா கண்டிப்பா நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் எல்லாரும் பணத்தையும் திரும்ப கொடுத்துறேன் ப்ளீஸ் என்ன காப்பாத்து ப்ளீஸ் என்ன காப்பாத்து ப்ளீஸ் என்ன 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 விட்டுடு பூதம் என்ன ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு என்ன விட்டுடு ப்ளீஸ் என்னாச்சு முஃப்தி அங்கிள் உங்களுக்கு பறக்க பிடிக்கலையா என்ன ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த பூதத்துக்கிட்ட என்ன காப்பாத்து நான் உங்க பசங்கள்ட்ட வாங்கின எல்லா பணத்தையும் கண்டிப்பா திரும்ப கொடுத்துட்றேன் இந்த வாங்கிக்கோ ப்ராமிஸ் பண்ணுங்க யார்கிட்டயும் இனி ஏமாத்தி பொருளை விற்க மாட்டேன்னு கண்டிப்பா பண்ண மாட்டேன் கண்டிப்பா பண்ண மாட்டேன் ப்ராமிஸ் 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 நினைச்சத முடி